தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். தருமபுரி தொகுதியில் இளங்கோவன் போட்டியிடுகிறார். விருத்தாச்சலத்தில் பிரேமலதா, விருதுநகரில் விஜயபிரபாகர் போட்டியிடுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. விருத்தாச்சலத்தில் பிரேமலதாவும் விருதுநகரில் விஜயபிரபாகரும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தருமபுரியில் இளங்கோவன், சேலம் மேற்கில் மோகன்ராஜ், மயிலம் தொகுதியில் வெங்கடேசன் போட்டி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாவரத்தில் முருகேசன், திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் தொகுதியில் KB பிரதாப், போளூர் தொகுதியில் TP சரவணன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகர் போட்டியிடுகிறார். தொடர்ந்து தருமபுரி தொகுதியில் இளங்கோவனும், சேலம் மேற்கில் அழகாபுரம் மோகன்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. ஓமலூரில் இளங்கோவனும், மயிலம் தொகுதியில் வெங்கடேசனும், பல்லாவரம் தொகுதியில் அனகை முருகேசனும், திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தியும் போட்டியிடுகின்றனர். தொடர்ந்து குடியாத்தம் தனி தொகுதியில் KB பிரதாப் மற்றும் போளூர் தொகுதியில் TP சரவணன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் 10 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தருமபுரியில் இளங்கோவன், சேலம் மேற்கில் மோகன்ராஜ், விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகர் மற்றும் ஓமலூர் தொகுதியில் இளங்கோவன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விருத்தாச்சலம் தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் கழக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தருமபுரி தொகுதியில் இளங்கோவனும், சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தொகுதிகளை தொடர்ந்து அடுத்ததாக ஓமலூரில் இளங்கோவனும், மயிலம் தொகுதியில் வெங்கடேசனும் களம் காண்கின்றனர். பல்லாவரம் தொகுதியில் அனகை முருகேசனும், திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தியும், குடியாத்தம் தனி தொகுதியில் KB பிரதாப்பும் மற்றும் போளூர் தொகுதியில் TP சரவணனும் வேட்பாளர்களாக களம் காண உள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. 10 தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் களம் காண உள்ளனர் என்பதை பார்த்து வருகிறோம்.
தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த், தருமபுரியில் இளங்கோவன், சேலம் மேற்கில் மோகன்ராஜ், விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகர் மற்றும் ஓமலூர் தொகுதியில் இளங்கோவன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து மயிலம் தொகுதியில் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். பல்லாவரம் தொகுதியில் அனகை டி முருகேசனும், திருத்தணி தொகுதியில் டி கிருஷ்ணமூர்த்தியும், குடியாத்தம் தனி தொகுதியில் கே.பி. பிரதாப் மற்றும் போளூர் தொகுதியில் டி.பி. சரவணன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவிற்கு திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக களம் காண்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலை பார்த்து வருகிறோம். விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். ஓமலூர் தொகுதியில் ஏ.ஆர். இளங்கோவன் களம் காண இருக்கிறார். குடியாத்தம் தொகுதியில் பிரதாப் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து திருத்தணியில் கிருஷ்ணமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம்.